பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அடுத்து 6-8ஆம் தசாபுத்தி. நீங்க லவ் பண்ணாலும் பண்ணலனாலும் பார்த்து வச்சாலும். வணக்கம், நான் உங்கள் கீப்ரோஸ். நமக்கு என்கணிய ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணியிருக்கிறவர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு கேள்வி, இஃப் சம்மன் லவ் மீன் ஹவ், அதாவது இந்த திருமண பொருத்தம் பற்றி பேசியிருந்தோம்ல, இதில் காதல் அமைப்புகளில், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, லவ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து பொருத்தம் பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல லவ்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட பொருத்தம் வந்தாங்கனாலே லவ் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படின்னா, ஜாதகம் சரியா இல்லை அப்படின்னு நிறுத்தக்கூடிய ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. ஆனா பார்த்து மனசை சங்கடப்படுத்திக்காதுங்க. இதுல என்ன தெரியுங்களா, நான் அதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணி 20 வருஷம் 30 வருஷம் நல்லா இருக்கனே அப்படின்னுவாங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? நல்லா இருக்கணும்ன்ற நம்ம ஒரே விஷயம் தாங்க. நல்லா இருக்கிறதுக்கு பிறந்தவர்கள் நல்லா தான் இருப்பாங்க, நீங்க என்னத்தை பார்த்தாலும் சரி. அதே மாதிரி 6-8 தசாபுக்தி அந்த அமைப்புகளை சொல்லியிருப்பாங்க. 6-8ஆம் தசாபுக்திகள் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தும். இதுல இன்னொரு ஒரு கேள்வி கூட ஒருத்தவங்க கேட்டாங்க. கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போயிட்டு வர்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றப்ப, கோர்ட்டுக்கு லாயரும் போறாரு, ஜட்ஜும் போறாரு, இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி. ஓகே, கோர்ட்டுக்கு போகக்கூடிய லாயரும் சரி, வழக்கறிஞரும் சரி, கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஜட்ஜும் என்ன மனநிலையில போறாங்க, கோர்ட்டுக்கு கேஸுக்காக போற நீங்க என்ன மனநிலையில போறீங்க, இதுதான் ஜோசியம் சொல்லுது. டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரியான விஷயம் இருக்குங்க. 6-8 தசை வருதுங்க, நோய் வருதுங்கன்னு நம்ம சொல்லும் போது, டாக்டரும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு சம்பாதிக்க போறாங்க, ஜட்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போறாங்க, இவரு வழக்கறிஞர் இவரு லாயர் வந்து வேலைக்கு போறாரு கோர்ட்டுக்கு. நீங்க போனா கோர்ட்ல என்ன உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறாங்க? போய் பிரச்சனைகளை வாதாட போறீங்க, பிரச்சனைகள்ல இருக்க போறீங்க. அப்படி கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு அதனுடைய பாதிப்பெல்லாம் வரும். அப்போ இந்த 6-8ஆம் அமைப்புகள் கோர்ட்டுக்கு நீங்க போறது வருமானத்தை தேடி போறீங்களா, பிரச்சனைக்காக போறீங்களா, அந்த இடத்துல உங்க மனநிலை எப்படி இருக்கும்? உங்களுக்காக வாதாடுற ஜட்ஜி கவலைப்படுவாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஜெயிச்சா காசு இல்லைன்னா பெர்சன்டேஜ் லெவல அப்படின்ற மாதிரி அவர் இருக்கும். ஏன்னா நீங்க ஃபீஸ் கட்டி தான் அவரை வாதாடவே வைப்பீங்க. இதுதான் நிதர்சனம். அப்போ திருமணம் மாதிரியான அமைப்புகளுக்கு 6-8ஆம் அமைப்புகள், குறிப்பாக லக்னத்தை சரி செய்த பின் 6-8ஆம் அமைப்புகள், அதுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் லக்னம் முக்கியம், எதுனால லக்னத்தை சரி பண்ணணும், எதுனால சில கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டு உங்களோட டைமிங் கரெக்டா இருக்கான்னு அப்பப்ப ஏன் செக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு அழகா ஒரு போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்பதான் புரியும். ஏன்னா ஜோதிடன்ற பேர்ல சில பேர் பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்க. ஒரு கமெண்ட் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, டாக்டர் கொடுத்த டைமிங்கை விட்டுட்டு நீங்க இஷ்டத்துக்கு டைம் எல்லாம் 1 ஹவர்லாம் 1/2 ஹவர்லாம் இது பண்ணி வைக்கிறீங்க, யார் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்ட கேள்வி, அவங்க ப்ரொஃபைல் உள்ள போய் பார்க்கும்போது ஜோதிடம் சம்பந்தப்பட்டு போட்டிருக்கிறாங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம் போட்டிருக்கிறவருக்கு லக்னத்தை ஏன் சரி செய்யணும்னு தெரியலன்னா, அவங்க நிறைய விஷயத்த கத்துக்க வேண்டி இருக்கு ஜோதிடத்துல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு லக்னம் பிறந்த உடனேயே தான் ஆதிபத்தியம் உருவாகுது. லக்னம் இல்லாம ஆதிபத்தியம் இல்லை, காரகம் அப்படியே தான் இருக்கும். ஆனா ஆதிபத்தியம் லக்னத்தை வச்சுதானுங்க ஆதிபத்தியம். லக்ன ஆதிபத்தியம் லக்னாதிபதி, 2ஆம் ஆதிபத்தியம் தனாதிபதி, 3ஆம் ஆதிபத்தியம், இப்படித்தானே வருது. ஆதிபத்தியங்கள் எப்படி வருது? லக்னத்தை பிரதானமான வச்சு. இதே லக்னத்துக்கு ஒரு ஒரு லக்னம் முன்ன பின்ன போகும்பொழுது அவ்வளவு பலனும் அப்படியே மாறும். இதுக்கு எனக்கு சரியான டீம் எல்லாம் வந்த பிறகு அந்த விஷயத்த உங்களுக்கு அழகா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன் லக்னம் முக்கியம்னு. அப்போ லவ் பண்றவங்களாக இருந்தாலும் இல்லைங்க நான் பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க, என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்க. ஏன்னா இந்த இடத்துல தாங்க இது சரியா இல்லை, ஆனா இதுக்கு இது பண்ணலாம்ன்ற ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல வரும். அப்ப அதற்கான ஆப்ஷன் கொடுக்குற இடம் கண்டிப்பாக ஜோசியத்துல இல்லைன்றது தான் என்னுடைய விஷயம், நான் பார்த்த விஷயம். ஜோதிடத்துல சரி பண்ற விஷயம் கிடையாது, ஒன்லி ப்ரிடிக்ஷனுங்க. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், ஓகேங்களா? அது முன்ன பின்ன போகலாம், ஆனா இருக்கிற விஷயங்கள் சரியான லக்னத்தில வச்சு, சரியான லக்னத்தோட படி வச்சு கணிக்கும் பொழுது இங்கதாங்க லக்னம் தேவைப்படுது. சில இடத்துல ஏன் இவ்வளவு பெரிய இடத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துல லக்னம் தப்பான்ற மாதிரியான கேள்விகள் வருதுல்ல. அப்போ லக்னத்தை பிரதானமாக வச்சு செய்யக்கூடிய நிலையில பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அடுத்து 6-8ஆம் தசாபுத்தி, நீங்க லவ் பண்ணாலும் பண்ணலனாலும் பார்த்து வச்சாலும் 6-8ஆம் அதிபதிகள் செய்யக்கூடிய தன்னுடைய வேலை செஞ்சுதான் ஆகும். லவ்வா இருக்கிற நேரத்துல எதுக்கு பாக்குறீங்க, நீங்க தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரியான முடிவுகள்ல வந்துடுறீங்கன்றனாலதான் பொருத்தம் பார்க்க
தேவையில்லைங்க. இது என்னுடைய சொந்த கருத்து தானே தவிர, ஜோசியம் அப்படி சொல்லுது. ஆனா ஜோசியத்துல அத நான் படிச்சது கிடையாது. லவ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல தயவு செய்து இத பார்க்க தேவையில்லை. சரிங்களா? நான் உங்கள் கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.